இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே நல்லா யோசிங்கப்பா. கேபி மாமா அம்மாவை சாகடிச்சு என்னத்தை சாதிச்சாரு? இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி இத்தனை வருஷமா எந்த சம்பளமும் வாங்காம வேலை செஞ்சதை தவிர வேற என்ன சாதிச்சாரு? எங்க அம்மா நகையை எடுத்துக்கணும்னு நினைச்சாரா? இல்லனா இந்த ஆஸ்திய சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாரா? இல்ல. அப்படி இருக்கும்போது அம்மாவை அவர் ஏன் கொல்லணும்பா? மாமா, கல்யாணம் ஆகலன்னு சொல்லிதானே அந்த கேபி நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணா. அவனுக்கு கல்யாணம் ஆகியும் நம்ம மீராவை தெரிஞ்சே ஏமாத்தினான். சோபா அக்காவுக்கு கேபிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சதும் அக்காவையே கொன்னுட்டான். அநியாயமா போய் பேசாதீங்க. அநியாயம் பக்கம் நிக்கிற நீ நியாயத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா பூமி? மாமா, இன்னும் இந்த நாடகம்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு புரியலையா மாமா? அந்த ககன் கழுத்துல தாலிய கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காளே தவிர அவன் வாயால நீதான் என் பொண்டாட்டின்னு இவளால இன்னும் சொல்ல வைக்க முடியல. அவன் என்னமோ தாலி கட்டலன்னு சொல்றான், இவன் என்னடானா கட்டினான்னு சொல்றா. நடுவுல அந்த சாரதா இவங்களுக்கு வக்காலத்து வேற. அதுக்குள்ள கேபியோட ரகசியம் எல்லாம் மொத்தமா வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா? கேபியை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துரு, நான் என் பையன் கிட்ட பேசி உங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன்னு அந்த சாரதா சொல்லவும் இப்போ இவ இங்க பேச வந்திருக்கா. அப்பா, இவங்க ரொம்ப போய் பேசுறாங்க. ஒரு செகண்ட்ல நல்ல கதையை உருவாக்கி பேசிட்டு இருக்காங்க. அவன் பொண்டாட்டியா அவன் வீட்டுல இருக்கிறது உண்மை இல்லையா? இல்ல அந்த அயோக்கியம் கூட குடும்பம் நடத்தணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மை இல்லையா? அபூர்வா சொன்ன விஷயத்துல பொய் இருக்குன்னு நீ எப்படி சொல்ற? அத்தை என்ன பொய் சொன்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு உண்மை மாதிரி தான் தெரியும் மாமா. நாங்க உங்களுக்கு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னாலும் அது உங்களுக்கு பொய்யா மட்டும் தான் தெரியும். வாய மூடுறா. நீ இன்னொரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேச வேண்டான்னு சொன்னதும் அவ்வளவு சீக்கிரம் எப்படி சரி வாய மூடிடுவான் மாமா? என்ன இருந்தாலும் அந்த கொலைகாரன் கேபியோட ரத்தம் தானே இவன் உடம்புல ஓடுது. உங்க அத்தை கரெக்டா தாண்டா சொல்றா. என் தங்கச்சியோட ரத்தத்தை விட அந்த துரோகி உன் அப்பனோட ரத்தம் தானடா உன் உடம்புல அதிகமா ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் என் பொண்ணு நட்சத்திராவை கூட நல்லா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேலடா. போடா, என் கண்ணு முன்னாடியே நிக்காம போயிடு. இப்போ எனக்கு வர கோபத்துக்கு என் தங்கச்சி பையனை கொன்ன குற்றவாளியா சட்டம் முன்னாடி நிக்க வேண்டி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. போ வெளிய, கிளம்புடா.